ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஒருவனுக்கு ஒருத்தி தமிழர் நாகரீகம், ஆனால் வடநாட்டவன் 5 பேர் என்று பலான விஷயங்களை ரொம்ப நாராசமாக பேசியிருக்கிறார் மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். நாளை தமிழகத்துடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல். அதற்கு முன்னதாகவே ஒரு வேலையை பார்த்திருக்கிறாங்க. இந்த ரூபாய் சிம்பிள் வேண்டாம், இந்த ரூபா போட்டுக்கங்க அப்படின்னு சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அதற்கு அண்ணாமலையும் கேள்விகளால் துளைத்திருக்கிறார். என்ன கேள்விகள், என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறீங்களே, போன வருஷம் போட்ட பட்ஜெட்ல என்னென்ன நிறைவேற்றிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே, வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்களா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். புதுக்கோட்டை திமுக மாநகர செயலாளர் நியமனத்திற்கு திமுகவிலேயே பல கோஷ்டிகள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் வரை சென்றிருப்பதால் திமுகவில் கோஷ்டி பூசலா என்று கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை முழுமையாக பார்க்கலாம். தூத்துக்குடியில் தலித் மாணவர் மீதான தாக்குதல் ஏற்கனவே போன வருஷமும் நடந்துச்சு, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்துச்சுன்னு பல பிரச்சனைக்கு பிறகு நீதிபதி சந்திர கொடுத்த அறிக்கை இன்னும் தொட்டில தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கு. என்ன காரணம், யார் செய்த தாமதம்? யார் அந்த சார் என்ற கேள்விக்கு சிறப்பு புலனாய்வு குழு பதிலளித்திருக்கிறது. அது மெச்சும்படியாக இருக்கிறது. இதுதான் உங்கள் புலன் விசாரணை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். சமுதாய வளைகாப்பு வழக்கமா எல்லா கட்சிக்காரங்களும் செய்வதுதான். அதுபோல ஒரு வளைகாப்பு வேலூர்ல நடந்திருக்கு. அதற்கு பார்த்தீங்கன்னா வேலூருடைய மண்ணின் மைந்தர், மூத்த அமைச்சர், திமுகவில் தன்னை தவிர மூத்தவர்கள் யாரும் இல்லாத நிலையில் ஒரு கோலோச்சி கொண்டிருக்கிற ஐயா துரைமுருகன் ஐயா அந்த விழாவில் கலந்துக்கிறாரு. இதுபோக 12ஆம் தேதி மத்திய அரசை கண்டித்து கண்டன கூட்டங்கள் அப்படின்றது நடந்துச்சு. அந்த கூட்டங்கள்லையும் நிறைய பேர் பேசுனாங்க. ஆனால் இந்த விழாவில் அமைச்சர் ஐயா பேசுனது ரொம்பவே பேசுபொருளாகி இருக்குன்னு சொல்றதை விட, என்னப்பா இது இப்படி எல்லாம் பேசுறாரு மூத்த அமைச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த வட்டாட்சியராவது அது மாதிரி சொல்லிட்டாரா? கெட்ட வார்த்தை பேசினா கூட பரவாயில்ல, இது கொச்சையா பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. என்னன்னா, தமிழ்ல வந்து நம்மளுடைய பண்பாடுலாம் ஒருவனுக்கு ஒருத்தி தான் நம்மளுடைய பண்பாடு, இதுதான் நம்மளுடைய நாகரிகம். ஆனா வடக்கன்ஸ்லாம் அப்படி இல்லை, வடநாட்டவர்கள்லாம் அப்படி இல்லை. 5 பேர் 10 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுல ஒருத்தன் போயிட்டானா இன்னொருத்தன் வருவான். இதுதான் உங்க நாகரிகம், நாற்றமெடுத்த நாகரிகம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஏற்கனவே RS பாரதி வந்து நாகாலாந்து மக்களை பத்தி பேசி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வந்து என்னன்னு தெரியல. அதாவது உதாரணங்கள் சொல்வதாக இருந்தாலும் கடிந்து கொள்வதாக இருந்தாலும் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க ஏயா பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பலதார மனமுறை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா சில பழங்குடி மக்கள் கிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த பழங்குடி மக்களை தாக்கி பேசி அவர்களை மட்டுப்படுத்தி பேசுவதுதான் உங்கள் சமூக நீதியா அப்படின்னு கேட்க தோணுது. சில நாட்களுக்கு முன்னாடி விழாவில் சிறப்பித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் பேசின கருத்து, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இது இல்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதிகமா இல்ல சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே நம்மளுடைய ஈவேரா அவர்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பையே எடுத்துருங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ நீங்களே சொல்லுங்க. எடுத்துருங்க, மக்களை பெண்களை போகப் பொருளாக பார்ப்பதை நீங்க நிறுத்தின்னு சொல்லி இதை நம்பி எடுத்தவங்க எல்லாம் எப்படியா குழந்தை பெத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் அதுக்கும் முன்வைக்கிறாங்க. மக்கள் தொகை குறைஞ்சு வச்சுன்னு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் மாத்தி மாத்தி சொல்றாங்க, குழந்தை பெத்துக்கோங்க குழந்தை பெத்துக்கோங்க. இப்ப அதான் கேக்குறாங்க. என்ன பிரயோஜனம்? இப்ப அதான் கேக்குறாங்க. ஈவேரா சொல்லி எல்லாரும் எடுத்துட்டாங்கன்னா எப்படி குழந்தை பெத்துக்க முடியும்? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நியாயமான கேள்வி தானே. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்யறதுக்காக ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் தயாராகிட்டு இருக்கிறாரு. அநேகமாக டிஜிட்டல் அந்த மாதிரியான பட்ஜெட் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா, போன வருஷம் லோகோ வந்து வெளியிட்டாங்கல்ல, அந்த தமிழக பட்ஜெட்டுக்கான லோகோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதோடைய தீம் என்னன்னு? தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. அந்த ரூபாய் சிம்பிள்லாம் போட்டு தமிழக பட்ஜெட் அப்படிலாம் போட்டு பயங்கரமான வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா இருந்துட்டு போன வருஷம் என்ன நடந்ததுன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வச்சுக்க, நீங்களாம் வந்து வாழ தகுதியற்ற லிஸ்ட்ல சேர்க்கப்படுவீர்கள். அதெல்லாம் அழிச்சிரு. இப்ப தேவையா பாரு, இப்ப அதை அழிச்சிட்டு இப்ப ரூன்னு போட்டுருக்காங்க. அதை பத்தி மட்டும் அதான் சொல்றேன். இப்ப அந்த ரூபாய்க்கான அந்த சிம்பிளை தூக்கிட்டு ரூன்னு தமிழ் எழுத்த போட்டு அதுக்கு கீழே எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு ஏசுநாதர் மாதிரியான ஒரு வாசகத்தை கொடுத்து வருத்தப்பட்டு பாரஞ்சு முக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன், அந்த மாதிரியான ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அதை வந்து எல்லாருக்கும் எல்லாம் ஒரு நல்ல வார்த்தையை தான் அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ரூபாய்க்கான சிம்பிளை ஏன் தூக்குனீங்க? அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய US டாலர் இருக்கக்கூடிய சிம்பிள் மாதிரி, யூரோவுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் மாதிரி
இந்தியனுடைய ரூபாய்க்கு வந்து ஒரு சிம்பிள் வேணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிம்பிளை ஏன் தூக்குனீங்க? அதாவது முருகர் சொன்ன மாதிரி என் நாடு என் மக்கள் என் குடி அப்படின்ற மாதிரி தனியா போயிட்டு இருக்காங்க. ஐயா நீங்க குடின்றது தேசிய குடியில இருக்கக்கூடிய குறுங்குடி, சிறுங்குடி, குட்டி குடி. சரி, இது வேணாம். இப்ப என்னன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அந்த சிம்பிளை ஏன் தூக்குனீங்க? அதாவது ஒரு தமிழன் உருவாக்கிய சிம்பிள், அதை ஒட்டுமொத்த பாரதமே ஒட்டுமொத்த இந்தியாவே ஏத்துக்குச்சு, உங்களால ஏத்துக்க முடியலையா? அதுலயும் அந்த சிம்பிள் காரணம் சொல்றாங்களா? தேவநகரியா அந்த எழுத்து. சரி ரைட்டு, அந்த சிம்பிளை உருவாக்குனது உங்க திமுக எம்எல்ஏ மகன் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? இருந்தாலும் நாங்கள் புறக்கணிக்கிறோம். முன்னாள் திமுக எம்எல்ஏ ரிஷிவந்தியம் தொகுதியுடைய முன்னாள் திமுக எம்எல்ஏ என் தர்மலிங்கத்துடைய மகன் உதயகுமார் தான் அந்த சிம்பிளை உருவாக்குனாரு. ஒரு தமிழன் உருவாக்குன சிம்பிளை திமுகவால வந்து பாராட்ட முடியலையா, அதை ஏன் தூக்குனீங்கன்னு அண்ணாமலை கேள்வியை துளைப்போ. அது தேவநகரின்னு அதுக்கு விமர்சனத்தை வைக்கிறதா, உருவாக்கியது எங்கள் கட்சியை சார்ந்த எங்கள் வம்சாவளி என்று பாராட்டுவதா என்று குழப்பமான மனநிலையில் புலிகேசி அரசு இருப்பதாக இந்த நேரத்துல தான் வந்து அண்ணாமலை ரொம்ப கடுமையான தாக்குதல் வைக்கிறாரு. உங்களுக்கு அறிவே இல்லையான்ற மாதிரியான கேள்விகளா வச்சு, ரொம்ப அந்த மாதிரியான கேள்விகளை வச்சு அவர் கேட்டிருக்கிறாரு. இதை தூக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்க கூடாது, அது சிம்பிள் யாரோடது என்ன ஏதுன்னு. சே தப்பு பண்ணிட்டீங்களப்பா. சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து தமிழக பட்ஜெட் தாக்கலாக இருக்குது. தமிழக வரலாற்றிலேயே ஒரு முதல் முறையாக ஒரு சம்பவத்தை திமுக பண்ணியிருக்கு. என்னன்னா, பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் வெளியிடுவாங்க. ஆனால் தமிழக அரசு முதல் முறையாக தங்களுடைய வரலாற்றில் ஆய்வறிக்கை, மாநில அரசுகள் இந்த மாதிரியான இந்த ஆல்பாபெட் இந்த வரிசைகள் அப்படிங்கிறது இருக்காது. அவங்க ஸ்ட்ரைட்டா பட்ஜெட் அப்படின்ற மாதிரி தான் போவாங்க, நிதிநிலை அறிக்கைன்னு போவாங்க. பட் இவங்க தேசிய நீரோட்டத்தில் இணைகிறாங்க. ஆமாம், அது ஒரு 8 விழுக்காடு வளர்ச்சி இருக்கும், நாங்கள் வந்து தேசிய சராசரியோட 1.5 மடங்கு வந்து அதிகமான தனிநபர் வருமானம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய கதையெல்லாம், சாரி நிறைய உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு பட்ஜெட்டுக்கான விஷயத்துக்கு வருவோம் சார். நான் எதுவும் சொல்லலை. இல்லை இப்போ விஷயம் என்னன்னா, ஐயா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். போன வருஷம் பட்ஜெட் போட்டிங்களே, கடந்த 4 வருஷமா பட்ஜெட் போட்டிருக்கீங்க, இதான் உங்க கடைசி பட்ஜெட்டாக இருக்கும். ஐ மீன் அந்த ஆட்சியுடைய கடைசி பட்ஜெட்டு, இதுக்கு பிறகு இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும். அதாவது வரியை உயர்த்துறாங்க இல்லையா, அந்த வரி உயர்த்துவதால் வரக்கூடிய கூடுதல் வருமானம் செலவினங்களை குறைச்சது அப்படின்ற மாதிரியான ஒரு நிதிநிலை அறிக்கை கொடுப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அது வரும். அப்படி போன வருடம் கொடுக்கப்பட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான உண்மை நிலை ஒப்பீடு அப்படிங்கிறது ஏதாவது கிடைக்குமா? மின் கட்டணத்தை உயர்த்தினீங்களே, அதுக்கான பலன் சரியான கிடைச்சதா? பெரிய அளவு இழப்பீடுகள் இல்லாம மின்சார வாரியம் இயங்குதா? சொன்னாங்களே, அதாவது கடன் எல்லாம் அடைச்சு மிகை வருமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எத்தனையோ தடவை கேள்வியா கேட்டு வச்சுட்டாரு, ஆனா அதுக்கான பதிலே வரல. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, முழுசா வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. போன தடவை நீங்க சொன்னதுல இதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்களா, போன பட்ஜெட்ல அறிவிச்சதுல இதெல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்திட்டீங்கன்றத ஒரு வெள்ளை அறிக்கை. 95%, 99.9%. இது உங்க வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கிடையாது, இது பட்ஜெட் நிறைவேற்றியாச்சு, அவ்வளவுதான். அதனால ஒரு அபிஷியல் எத்தனை எல்லாம் கேட்க கூடாது. 99.99 ஒரு அபிஷியல் டாக்குமெண்டா ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுங்க. எப்ப பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் வெள்ளை அறிக்கை, A4 ஷீட் தானே வேணும் உனக்கு, நல்ல பிராண்டா பார்த்து வாங்கி தரேன், அந்த மாதிரி தான் பதில் சொல்றாங்க. ஆனா வெள்ளை அறிக்கை கிடைக்காது போல. புதுக்கோட்டை திலகர் திடல்ல ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. மத்திய அரசு கண்டது திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. வழக்கமா நடக்குது. ஆமா, அது கூடவே அப்பெண்டிக்ஸ் பின் இணைப்பாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அப்பெண்டிக்ஸ்னா குடல் வாழ்வு இல்ல, பின் இணைப்பு வரும் விஷயத்துக்கு வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாநகர செயலாளர், ஓகே, மாவட்ட செயலாளர் கூட இல்ல, மாநகர செயலாளர், மாவட்டத்துக்கு தனியா மாநகரத்துக்கு. ஆமா, அவரு பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு செந்தில் அப்படின்றவரு. அதற்கு பதிலாக அந்த இடத்துக்கு யார் வருது அப்படின்னு சொல்லி பயங்கரமான போட்டி. புதுக்கோட்டை அப்படின்னா 2 அதிகார போட்டி எல்லாம் கிடையாது, அடிச்சுக்கிறாங்க விஷயத்த சொல்லுங்க. நாகரிகமா சொல்றேன் நானு, புரிஞ்சுங்க. சரி, 2 அமைச்சர்களுடைய அதிகார வர்க்கம் அங்க தலையிடுது. ஒன்னு அமைச்சர் ரகுபதி, இன்னொன்னு மீனாதன் ஐயா. எஸ், ஓகே ரைட். ரெண்டுமே இருக்கனால என்னுடைய இவருக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்க, அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்க, 2 லிஸ்டையுமே கேன்சல் பண்ணிட்டு எம்பி அப்துல்லா அவர்களுடைய ஆதரவாளர் ராஜேஷ் அப்படின்றவருக்கு அந்த அறிவிப்பை செய்யறாங்க. எம்எம் அப்துல்லானா சும்மாவா, நீங்க வேற சொல்லுங்க. அவரு செல்வாக்கு பாத்தீல வெயிட் கை அப்படின்ற மாதிரி அவரு என்ன 2 பேரும் அமைச்சரா இருக்கீங்க, மாநிலங்களவை உறுப்பினர் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு. நீ ஆஃப்டர் ஆல் அமைச்சர், நானே நாடாளுமன்றத்துல பேசுறேன் கெத்து காட்டிருக்காரு. அவருடைய ஆதரவாளர் ராஜேஷ் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டு சொன்ன உடனே சும்மா போட்டு, அதாவது இந்திரா காந்தி காலமானார் அப்படின்னு சொல்லி செய்தி வந்த உடனே டேப் ரெக்கார்டர் போட்டு உடைச்சு, அந்த மாதிரி என்னது ராஜேஷ் உடப்படி ரோட்ல போய் உக்காண்டாங்க. அதாவது சாலை மறியல் வரைக்கும் போயிட்டு பிரச்சனை பெருசான உடனே அப்புறம் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அங்கேயே வந்து மாவட்ட செயலர் வந்திருக்காரு, அமைச்சரும் எம்எல்ஏவும் வந்திருக்காங்க. வந்தவொடனே எல்லாட்டும் அவங்கள்ட்ட வாக்குவாதமாவே போயிடுச்சுன்னா பாத்துங்களேன்.
அன்னொன்னே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ராஜேஷ் அவர்களை மாநகர செயலாளராக அறிவிக்கப்பட்டதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது கனன்று கொண்டிருக்கிறது. திமுக அந்த மாதிரி கோஷ்டி தகரெல்லாம் சாதாரண விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா காங்கிரஸ் தானே அப்படி சொல்லுவீங்க, திமுகலையுமே அப்படி சொல்லுவீங்க. திமுகலே அப்படித்தான், சாதாரண விஷயம், விட்டுட்டு போங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அரியநாயகபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு தலித் மாணவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை பேருந்துல இருந்து 4 பேர் வழிமறித்து இறக்கி அடித்து மண்டையில் உடைச்சி கை கால்களை வெட்டி அந்த பையன் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு சீரியஸான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப தீவிர சிகிச்சைலாம் கொடுக்கப்பட்டு இப்போ பரவாயில்ல இருக்கிறார் நல்லபடியாக. ஆனால் கை விரல்லாம் அழுகிருச்சுன்ற மாதிரிலாம் கூட சொன்னாங்க. செய்தியை கேட்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே செங்கல் சூழலில் வேலை செய்கிறவங்க. கபடி போட்டியில் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை இவர் வெற்றி பெற்று விட்டார், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நீங்களாம் வெற்றி பெறலாமா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் ஒரு ஒரு சாதி வன்மத்தில் அந்த வன்முறை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னா நமக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்குது. ஜெய்பீம் படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? எதுவும் பேசவில்லை. ஏன் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு என் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு நீ போயிருவியா அப்படின்னு சொல்லி பேசுனா ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியவர்கள் என்ன பேசியிருப்பார்? பேசியிருக்கணும்ல. இன்னை வரைக்கும் என்ன பேசுனாங்க தெரியல. சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம்னு சொல்லிகிட்டே இருங்க. அதாவது இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே சின்னத்துறைன்ற அந்த நாங்குநேரி மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம், சந்துருவனுடைய அறிக்கை என்ன செயல்படுத்தினீங்க? இப்படி பல கேள்விகள் வந்து திமுக மேலேயும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேலேயும் இருக்கத்தான் செய்யுது. சாதிய வன்மங்களை மாணவர்களுக்குள்ளேயே வளர்த்து விடக்கூடிய அந்த போக்கை எப்போதான் நிறுத்த போறீங்க அப்படிங்கிற கேள்வி. போக்சோ வழக்குகள், அப்படியே சிறார் குற்றங்கள், இது எல்லாமே இந்த லிஸ்ட்ல தான் வருது. பள்ளி வளாகத்துக்குள்ள பள்ளிகளுக்குள்ளேயே அந்த வன்முறை வெறியாட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சாதிய மோதல்கள் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு. கூடிய விரைவில் இதற்கு குழு ஏதாவது போட்டு ஏதாவது உருப்படியான வேலையை செய்வீர்களா என்று எதிர்பார்க்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆணிவேர் வரைக்கும் ஆட்டி படைத்து அசைத்து பார்த்த ஒரே வாசகம் என்ன அப்படின்னா, யார் அந்த சார்? அந்த சாருங்கிற மரியாதையான வார்த்தையவே ரொம்ப ஒரு பயமான வார்த்தையாக மாத்தின அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம், அது தொடர்பான நடந்த பின் விஷயங்கள் அப்படின்றது பார்த்தா, அப்போது ஞானசேகரன், குற்றவாளி ஞானசேகரன் அவர்கள் உதித்த வார்த்தை சார் அப்படின்ற வார்த்தை அவர் உதித்தார். 3 பெண் IPS அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு. அவங்க புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சார் யாருமே இல்லைங்க அப்படின்னு ஒண்ணு சம்பவமே நடக்கலைங்க, சும்மா மிரட்டுறதுக்காக சும்மா 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 அப்படின்ற மாதிரி. அதாவது 2 மாத காலத்திற்கு மேலாக தமிழகத்தையே உலுக்கி எடுத்த வாசகமான யார் அந்த சார் என்கின்ற ஒரு விடுகதை. அந்த விடுகதைக்கான விடை என்னன்னா சும்மா சும்மா, அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, ஐயா தயவு செய்து இந்த விசாரணை இதோட முடிச்சிங்க. அரசியல பாத்தீங்கன்னா அப்பாவி ஞானசேகரன் பிரியாணி கடையில் பொட்டலம் கட்டி கொண்டிருக்கும் போது வலுக்கட்டாயமாக அண்ணா பல்கலைக்கழகத்தை இழுத்து சென்று இப்படியான குற்றத்தை அரங்கேற்றிருக்கான்னு சொல்லி இன்னொரு கதையை சொல்லுவாங்க. வேற என்னென்ன சொல்லுவாங்க? ஸ்டாலின் அவர்களே வந்து சட்டமன்றத்துல வந்து அவர் திமுக ஆதரவாளர் தானே ஒத்துக்கிட்டாருல, அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கனவு காணிச்சிங்க அந்த பொண்ணு. அதுக்கு போய் அந்த பிள்ளைய உண்மையா போடன்னு சொல்லி அப்பாவி ஞானசேகரனை கூட்டு இந்த கூண்டுல ஏத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆடு திருடு போற மாதிரி கனவு கண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக விசாரணை. முடிச்சுக்கலாயா? ஸ்காட்லாந்து காவல்துறையினுடைய புலன் விசாரணையை தமிழ்நாடு மக்கள் மெச்சுகிறாங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.